இந்த சம்மர் முடியறதுக்குள்ள ஒரு டைமாவது மேங்கோ புட்டிங் ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி பண்ணிட்டேன். வாங்க இந்த வீடியோவில் டேஸ்டி அண்ட் எம்மியான மேங்கோ புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் தனியாக பழத்தை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா எம்மியாக ஜூஸியாக கிடைக்கும். அப்போ தான் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பழத்தை பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ நல்ல ஜூஸ் கிடச்சிது இந்த பழத்தில். இதெல்லாம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்சுனா 1 கப் மில்க்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை பாலோடு சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம் பண்ணிக்கோங்க. பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச மேங்கோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி முடித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மில்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டிப்பட்டுடும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் இந்த மாதிரி கிளறி முடித்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த பாத்திரத்தையோ இல்லை பவுலையோ எடுத்து இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் போல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் அண்ட் எம்மியான மேங்கோ புட்டிங் ரெசிபி கிடச்சிரும். 2 மணி நேரம் கழிச்சியும் உங்களுக்கு ஜெல்லி கன்சிஸ்டன்சி வரலைன்னா இன்னும் ஒரு 1 மணி நேரம் கூட சேர்த்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நீங்கள் ஓவர் நைட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால வைக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி எடுத்து டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெல்லி மாதிரி விழுந்துடும். நம்மளோட எம்மியான மேங்கோ புட்டிங் ரெசிபி ரெடி.